அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமும் சிந்தனையில் உணவே மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவப்பு முள்ளங்கியில் மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்ல போகலாம். குறைந்த விலையில் நிறைய சத்துக்களை தரும் காய்கறிகளில் முதலிடம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம முள்ளங்கிக்கு தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதை நம்ம ரொம்பவே அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா சில பேருக்கு அதோட ஸ்மெல் பிடிக்காது, சில பேருக்கு அதோட டேஸ்ட் பிடிக்காது. முள்ளங்கி மட்டும் இல்லைங்க, அதோட கீரையிலையுமே மருத்துவ குணம் ஏராளமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் நம்ம ஊர் பக்கம் முள்ளங்கியை மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். கீரையை நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை. ஈவன் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கீரையோடு சேர்த்து தாங்க அவங்க சமைக்கிறாங்க. நானுமே அங்கே இருந்தப்போ கீரை வேணான்னு சொல்லிட்டு வெறும் முள்ளங்கி மட்டும்தான் வாங்குவேன். ஆனால் இந்த கீரை மூட்டு வலி, தசை வலியை போக்கக்கூடியதுங்க. முள்ளங்கி கீரையில் டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. சிறுநீர் கடுப்பு, எரிச்சலை தீர்க்கக்கூடியதுங்க. மார்பக நோய்களை தீர்க்கக்கூடியது. இது தெரியாமல் போச்சே அப்படி தானங்க நினைக்கிறீங்க? நானுமே அப்படி தான் நினைக்கிறேன். முள்ளங்கியில் சிவப்பு முள்ளங்கி கிடைக்கிது, பர்பிள் கலரில் முள்ளங்கி கிடைக்கிது, கருப்பு கலரில் முள்ளங்கி இருக்குது, வெள்ளை முள்ளங்கி இருக்குது. இந்த சிவப்பு முள்ளங்கியில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு இன்றைக்கி பார்க்கலாமா? இதயத்தின் நண்பன்னே சொல்லலாங்க இந்த சிவப்பு முள்ளங்கியை. ப்ரிவென்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க நினைக்கிறவங்க சிவப்பு முள்ளங்கி அதிகமாகவே சாப்பிடணும். இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மை இதய நோய்களை தவிர்க்க உதவுது. ஃபோலேட், விட்டமின் பி இருக்கிறதுனால இதயத்தை பாதுகாக்கும் காவலனா சிவப்பு முள்ளங்கி இருக்குங்க. கேன்சர் ப்ரிவென்ஷன், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சிவப்பு முள்ளங்கியில் அதிகமாகவே இருக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்க சிவப்பு முள்ளங்கி சாப்பிடலாங்க. சிவப்பு முள்ளங்கியில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பைட்டோகெமிக்கல்ஸ் இருக்குது. இது புற்றுநோய்கள் வராமல் தடுக்கும் பண்புகள் இருக்குன்னே சொல்லலாம். சிவப்பு முள்ளங்கியில் இருக்கக்கூடிய குளுக்கோசினோலேட், அதாவது சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் இது தாவரங்களில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஊட்டச்சத்துங்க. இந்த பைட்டோகெமிக்கல்ஸ் டியூமர்ஸ், கட்டிகள் உடலில் வளரதை தடுக்க உதவுது. சிவப்பு முள்ளங்கியை உங்கள் உணவில் சேர்த்து வந்தால் மார்பக புற்றுநோய், கோலன் கேன்சர், அதாவது பெருங்குடல் புற்றுநோய், ரெக்டல் டியூமர்ஸ் வராமல் தடுக்க முடியுங்க. குளுக்கோசினோலேட்டோட நன்மைகள் நாட் ஓன்லி கேன்சர் ப்ரிவென்ஷனுங்க, உடலில் உள்ள நச்சுக்களை நீக்க உதவுது. கோல்டு, ஃபீவர், கஃபை போக்க உதவுதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா போன் ஹெல்த். உறுதியான எலும்புக்கு சிவப்பு முள்ளங்கி சாப்பிட்லாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ், பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு புரை, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் போன்ற நோய்கள் வராமல் தவிர்க்க உணவில் போதுமான அளவுக்கு சிவப்பு முள்ளங்கி சேர்த்துக்கணும். இதில் கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் எலும்புகளை உறுதியாக்க உதவுது. பார்வைக்கு பலம். சிவப்பு முள்ளங்கிங்க டெய்லி சூப், சாலட் மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சிவப்பு முள்ளங்கி சேர்த்துக்கிறதால பார்வை கோளாறுகளை தவிர்க்க முடியும். லூட்டைன் அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வை ஆரோக்கியத்துக்கு உதவுதுங்க. இதில் இருக்கக்கூடிய கேரோட்டினாய்ட் கண் நோய், மேக்குலர் டீஜென்ரேஷன், அதாவது வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடு ஏற்படாமல் தடுக்க உதவுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி, பூஸ்ட் இம்யூனிட்டி. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவதில் சிவப்பு முள்ளங்கி அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லணும். அடுத்ததாக வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸுங்க இந்த சிவப்பு முள்ளங்கி. குறைந்த கேலரிஸ் தாங்க இருக்குது. இடை மெலிதாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிவப்பு முள்ளங்கி ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆஸ்துமா. இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மை, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆஸ்துமா நோய்க்கு சிறந்த நிவாரணமாக இருக்குது. தோலுக்கு நண்பன்னே சொல்லலாங்க இந்த சிவப்பு முள்ளங்கியை. பல நோய்களை தீர்ப்பது மட்டும் இல்லாமல் தோல் பிரச்சனைகளையும் சிவப்பு முள்ளங்கி தீர்க்க உதவுது. ரத்த அழுத்தத்துக்கு மருந்தாக இருக்குங்க இந்த சிவப்பு முள்ளங்கி. இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், விட்டமின் பி ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுது. பொட்டாசியம் ஹெல்ப்ஸ் லோயர் ஹை பிளட் ப்ரெஷர். பொட்டாசியம் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுதுங்க. இதனால் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் நீங்குது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி செய்ய உதவுது. மாதவிடாய் வலியை குறைக்குதுங்க. நீரிழிவு நோயிலிருந்து பாதுகாக்க உதவுதுங்க இந்த சிவப்பு முள்ளங்கி. முள்ளங்கியில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக தான் இருக்குது. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஹெல்த். ரேடிஷ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஹேவ் பீன் யூஸ்ட் ட்ரெடிஷ்னலி டு ட்ரீட் ஸ்டமக் டிசார்டர்ஸ், ஹெப்பாட்டிக் இன்ஃப்ளமேஷன் அண்ட் அல்சர். முள்ளங்கி கல்லீரல், வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்க உதவுதுங்க. நார்ச்சத்துக்கள் நிறைந்த இந்த சிவப்பு முள்ளங்கி உங்களுடைய குடலை பாதுகாக்க உதவுது. செரிமான பிரச்சனையை சரி செய்ய உதவுது. லிவர் ஹெல்த். கடுமையான கல்லீரல் பாதிப்பு நோய்களில் ஒன்று தாங்க மஞ்சக்காமலை. மஞ்சக்காமலை சிகிச்சைக்கு உதவக்கூடியது தாங்க இந்த சிவப்பு முள்ளங்கி. சிவப்பு முள்ளங்கியில்
ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கே, அதிகமாக சாப்பிடலாமா அப்படின்னா எதையுமே அளவோடு தாங்க சாப்பிடணும். ஈட் இன் ஸ்மால் அமௌண்ட்ஸ் அண்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு கெயின் த ஒண்டர்ஃபுல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரேடிஷ். நிறைய பேர் இதோட ஸ்மெல்லு பிடிக்காத இருக்கிறதுனால இதை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு முள்ளங்கி ஹல்வா, முள்ளங்கி பரோட்டா, ஜூஸ், சாலட்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி செஞ்சு கொடுத்தா பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் சிவப்பு முள்ளங்கியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.